வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி எடுத்தாச்சுங்க. அட்வான்ஸ் எடுத்திருந்தோம் 1 மணி பிக்கப். அதாவது ஃபர்ஸ்ட் டியூட்டி நம்ம கேன்சல் ஆயிடுச்சு. அந்த 2000 சில்லற அமௌண்ட் இருந்து 2900 சில்லற அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட் பிக்கப் எடுத்தாச்சு. இப்போ வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் பிக்கப்புங்க. ஃபர்ஸ்ட் பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்திருந்தது 1000 லைட். இது வந்து பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் பிக்கப். கஸ்டமர் கால் பண்ணி பேசியாச்சுங்க. லொகேஷன் வர சொல்லியாச்சு. தாஜ் கோரமண்டல் அப்படின்னு போட்டிருக்கு. தாஜ் கோரமண்டல் மெயின் என்ட்ரி அப்படின்னு போட்டிருக்கு. இதில் என்னது ஊபரில் பார்ப்போங்க. அங்கே தான் பிக்கப் நினைக்கிறேன். எந்த போகணும்னு தெரியல. 11 ஹவர் பேக்கேஜ் போட்டிருக்காங்க. 11 ஹவர் எவ்வளோ அமௌண்ட்டு உள்ளே போய் இது காட்டுறாங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கோம். அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ அமௌண்ட்டு காமிச்சிருக்காங்க ஊபரில் அப்படின்ட்டு. 11 ஹவர் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3553 ரூபாங்க. 3553 ரூபா கொடுத்துருக்காங்க நமக்கு. அப்படியே சும்மா ஜம்மு போய் கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. 3553 ரூபா கீழே போட்டுருக்காங்க. 11 மணி நேரம்னு 11 மணி நேரம் பிக்கப். அது வந்து பார்த்தீங்கன்னா 11 ஹவர் பேக்கேஜிங்க. கோ ரெண்டல் தான் போட்டிருக்காங்க. சரி ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே சும்மா ஜம்மு போய் கஸ்டமர் பிக்கப் பண்ணலாங்க. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிளேஸுக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. மறக்காம நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் ஆகிடுங்க. அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்படியே லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. லைக் தட்டணும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் மேலே நம்ம வீடியோ போய் நிறைய பேர் ரீச் ஆகுங்க. அதை மறக்காம லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. சரி ஓகேங்க, அப்படியே நான் கஸ்டமர் பிளேஸ் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. இது பார்த்தீங்கன்னா அப்படியே தாஜ் கோரமண்டல். ஆமாங்க, தாஜ் கோரமண்டலுங்க. தாஜ் கோரமண்டல் தான் பிக்கப். இவ்வளோ பார்க்கிங் வெயிட் பண்ணியிருந்தோம். 11:10 ஆயிடுச்சு. அப்படியே உள்ள கஸ்டமர் பிளேஸ் போயிடலாங்க. ஏன்னா கஸ்டமர் இன்னும் கால் பண்ண நமக்கு 1 மணி பிக்கப். அது டைம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கஸ்டமர் திருப்பி கால் பண்ணிடலாங்க. நம்ம கால் பண்ணிடலாம் கஸ்டமருக்கு. அப்படியே சும்மா ஜம்மு உள்ளே போய் வெயிட் பண்ணலாங்க. உள்ளே போயிட்டு வெயிட்டிங் பிக்கப் பாயிண்ட்ல போய் வெயிட் பண்ணலாங்க. ஏன்னா டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அவர் ஓடிபி சொல்லல, அவர் கால் பண்ணுறோங்க. அவருக்கு கால் பண்ணி அப்படி பேசுகிறோங்க. எங்கே போகுது? அதான் மேம் வெயிட் பண்ணுறேங்க. லொக்கேஷன் பார்க்கிங்களா मैम? Can you come to the pickup? Pickup point, ma'am. I'm already waiting, ma'am. Could you pickup point? No, so we are at the lobby. He's getting outside the building. Can you come to the entrance? I already waiting for entrance, ma'am. My vehicle number 850. Yes, ma'am. My vehicle number 8501. White color Etios. White color Etios. White color Etios. Okay. Please come, ma'am. Please come. Thank you, ma'am. கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி பேசியாச்சுங்க. கஸ்டமர் வெளியே வர சொல்லியிருக்காங்க. அப்படியே வெயிட் பண்ணுவாங்க. கஸ்டமர் பிக்கப் பண்ணி சும்மா ஜம்மு பறக்க வேண்டியதாங்க. லாபியில் தான் இருக்காங்களா, அப்படியே வந்தோடனே பிக்கப் பண்ணி சும்மா ஜம்மு பறக்க வேண்டியதாங்க. சரி ஓகேங்க, கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கண்டிப்பாக பண்ணுறாங்க. ட்ரிப்பே மைனஸ் பண்ணியாச்சு. ட்ரிப்பே 3 இருக்குது. சரி மைனஸ் பண்ணிடலாங்க. ட்ரிப்பே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணியாச்சு. எவ்வளோ கிலோமீட்டர் செக் பண்ணிக்கலாங்க. சரி ஓகேங்க, அப்படியே கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கண்டிப்பாக பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. அங்கே தாஜ்குலா இது வந்து பிக்கப் பண்ணோம். கவர்மெண்ட்டை பிக்கப் பண்ணி USA அது வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் சென்டருங்க. US வெரிஃபிகேஷன் சென்டர் ட்ராப் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம நுங்கம்பாக்கத்துலேயே வருதுங்க. அது USA வந்து அதுதாங்க. இங்கே வந்து வெரிஃபிகேஷனு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அந்த இது கொடுக்குறதுங்க. சரியாக நமக்கு பேர் தெரியல. அது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தூதரகம். இது வந்து வெரிஃபிகேஷன். கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க இந்த வெரிஃபிகேஷன் இடத்துல. சரி ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்மு ஃப்ரெண்டில் போய் வெயிட் பண்ணுவோம். கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு பாப்பா கண்டினியூ பண்ணுறாங்க. சென்டர் பக்கத்தில் புகாரி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் கஸ்டமர் ரூம் போட்டுருக்காங்க. அதனால் கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. ரிட்டன் இங்கேருந்தாங்க பிக்கப் பண்ணோம். இங்கேருந்து பிக்கப் பண்ணி பார்த்தீங்கன்னா போயிட்டு நம்ம இதுவாண்ட அதாவது அமெரிக்கா தூதரகத்தில் போய் பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் அப் அண்ட் டவுன் போயிட்டு வரணுங்க. மொத்தம் 130 கிலோமீட்டர் கவரேஜ் கொடுத்துருக்காங்க ஊபரில். 11 ஹவர் பேக்கேஜுங்க. அப்படியே வண்டி இங்கே ஓரம் போட்டுருவோம். செல்லக்குட்டி ஜம்முன்னு ஓரம் போட்டு அப்படியே சும்மா இறங்கி வெயிட் பண்ணுவாங்க. கஸ்டமர் பிக்கப் பண்ணி ஜம்மு பறக்க வேண்டியதான். இடம் இருக்குது. அப்படியே வருமானம் எடுத்துடலாங்க. வரலாம். ஓகேங்க, ஜம்மு நிறுத்தியாச்சு. இது வரைக்கும் 11 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சரி ஓகேங்க, ரிட்டன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு கண்டினியூ பண்ணுறேங்க. கஸ்டமர் பிக்கப் பண்ணாச்சு. 5:15 ஆகுது. பிக்கப் பண்ணது எங்கே ட்ராப் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் மகாபலிபுரம் தாங்க ட்ராப் பண்ணியிருக்கோம். மகாபலிபுரத்தில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைரதவங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும். 5 அவங்க தாங்க ட்ராப் பண்ணியிருக்கோம் கஸ்டமரை. அப்படியே நம்ம செல்லக்குட்டியை ஃப்ரெண்டில் நிறுத்திடுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 6 o'clock வந்து க்ளோசிங் டைமு. அதனால் கஸ்டமர் சீக்கிரமாக வந்துடுவான்னு நினைக்கிறேன். அப்படியே ஜம்முன்னு பிக்கப் பண்ணி கிளம்பணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே நிறுத்திடுவாங்க. இங்கே கடை இருக்குது. கடையாக நிறுத்த முடியாது. அப்படியே ஃப்ரெண்ட்டில் போய் நிறுத்தலாங்க. ஃப்ரெண்ட்டில் நிறுத்துவாங்க. இங்கே பாருங்க அல்டிமேட்டாக இருக்குது. ஈவினிங்கில் பார்க்க சூப்பராக இருக்குங்க. இது ஆஃப்டர்நூன் வந்தால் செம்ம வெயில் இருக்குங்க இங்கெல்லாம் மகாபலிபுரத்தில். மகாபலிபுரம் வரணும்னா ஈவினிங் டைமில் வரணும், இல்லை மார்னிங் டைம் வரணுங்க. இது 2 டைம் தான் கரெக்ட். ஈவினிங் கொஞ்சம் பெட்டருங்க. ஈவினிங் ஒரு 3 o'clock அது மாதிரி வந்து நல்லா இருங்க பார்க்க. 6 o'clock க்ளோஸ் பண்ணுறாங்க. ஒரு 3 o'clock அது மாதிரி வந்தீங்கன்னா நல்லா பார்க்கலாங்க. சரி ஓகேங்க, கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் ஓட்டு இருக்குது இது வரைக்கும். சரி ஓகேங்க, ஜம்மு கஸ்டமர் ரிட்டர்ன் வந்தோடனே பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோர் டெம்பிள் கஸ்டமர் ட்ராப் பண்ணி வச்சுங்க. ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா ஷோர் டெம்பிள் போனது வைங்க. உள்ள வந்து பார்க்கிங் வந்து ஃபுல்லாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெய்ட் பார்க்கிங் போட போகிறாங்க. பெய்ட் பார்க்கிங் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட் வந்து லெஃப்ட் சைடு பெய்ட் பார்க்கிங்க.
வெயிட் பார்க்கிங் நல்லா பெருசாக இருக்குங்க. ரெசார்ட் வந்து வேலை செய்யாமல் இருக்குங்க. அதாவது பார்த்தா ஒர்க் ஆகிற கண்டிஷனில் இருக்கும், ஒர்க் ஆகாது. அந்த அளவுக்கு அதை உள்ளே விட்டுடலாங்க. இதுதாங்க பெயிட் பார்க்கிங். அப்படியே லெஃப்ட்டில் உள்ளே போட்டுலாங்க. இங்கே என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 75 rupees வரும்னு நினைக்கிறேன். 70 or 75 சரி ஞாபகம் இல்லை. அப்படியே விட்டு பில்லை போட்டுருவாங்க. வெயிட் பண்ணுறாரு அண்ணன். அண்ணன் எடுக்கிற சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாரு. ப்ளூ கலர் ஷர்ட்டு அவர்கிட்ட கேட்கலாங்க. எவ்வளோண்ணா? அப்படியே சும்மா ஜம்முன்னு 200 ரூபா கொடுத்துட்டு சேஞ்ச் வாங்கியாச்சுங்க. சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 140 ரூபா இன்னும் கொடுத்தாரு. 60 ரூபா பார்க்கிங்க. எவ்வளோ வந்துருக்கு? 60 ரூபா பார்க்கிங் நம்ம பில்லு மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு எப்படியோ கஸ்டமர் வரது ஒரு half an hour இங்கே டெம்பிள் பக்கத்து half an hour ஆகிடும். பக்கத்தில் பீச்சுலாம் போயிட்டு ஒரு 2 hours 2.5 hours ஆகிடுங்க. அதனால் நம்ம இந்த பார்க்கிங் போட்டால் பெட்டருங்க. ஃபஸ்ட்டு நம்ம வரும்போது எப்போ என்ன பண்ணணும், அந்த சைடு இதெல்லாம் சுற்றி பார்த்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபயர் போயிட்டீங்கன்னா அங்கே ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது. கஸ்டமர் ஃபஸ்ட்டு அதை பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு என்ட்ரி அங்கேயே இப்போ ஆப்போசிட்லேயே என்ட்ரி டிக்கெட் எடுக்கிற இடமும் இருக்கும். அப்படியே அங்கே நிறுத்தினா என்ட்ரி ஆப்போசிட்லேயே என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு வருவாங்க ஈஸியாக. நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் பார்த்துட்டு வந்தோடனே அப்படியே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டர் பால் பார்த்தோன்னே ஸ்ட்ரெயிட்டாக கஸ்டமர் கூட்டு வந்து இங்கே விட்டிங்கன்னா டெம்பிள் வரைக்கும் பாருங்கள். ஷோர் டெம்பிள் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக தெரியும் நினைக்கிறேன். எனக்கு சூப் பண்ணி காட்டுறேன். அதுதாங்க அந்த டெம்பிள் இருக்குல்ல, அதுதான் டெம்பிள். அந்த டெம்பிள் போயிடுவாங்க கஸ்டமர். அந்த என்ட்ரி விட்டா அப்படியே போயிட்டு வந்தால் நெக்ஸ்ட் பீச் பார்த்துட்டாங்க. அப்படியே இங்கேருந்து ரிட்டர்ன் கஸ்டமர் பிக்கப் பண்ணி போயிடலாங்க. லாஸ்ட் இடத்துல இந்த இடத்துல கூட கரெக்டாக இருக்கும். சரி ஓகேங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு ஃப்ரண்ட்டில் போயிடுவோம். ஃப்ரண்ட்டில் போயிட்டு அப்படியே இந்த நேரில் நிறுத்திடுவோங்க. நேரில் பாருங்க, எல்லாமே நேரில் தான். சரி அப்படியே நிறுத்திடுவோங்க. ரிட்டர்ன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போக கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்முன்னு அங்கேருந்து சிலபடி எடுத்து வந்தாச்சுங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக அட்வென்ச்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த சைட்னு வந்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரோடு போட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. ரோடு போனால் கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும். இங்கே தான் லாஸ்ட் வரைக்கும் போக பார்ப்போங்க எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரோடு போடுறது. ஓகே இப்போ லைட்டாக இது மாதிரி கொட்டியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரோடு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக இது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இப்போ நல்லா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி வந்து இங்கே ஃபுல்லாக மண்ணாக இருக்குங்க. லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிப்பு கிடைக்கும். வேறு லெவலில் இருக்குங்க போக. அப்படியே சும்மா ஜம்முன்னு பார்க்கலாம் இந்த ரோட்டில். அதனால் அப்படியே சும்மா ஜம்மு கிட்ட இந்த ரோடு வந்துட்டுங்க. இந்த ரோடு வந்து பார்த்தா பீச் கிட்டங்க. இங்கேருந்து இங்கே அப்படியே லெஃப்ட் ரைட்டில் போட்டலாங்க. செல்லக்குட்டியை ரைட்டில் போட்டு அப்படியே சும்மா ரிட்டர்ன் கஸ்டமர் வந்து ஜம்மு பிக்கப் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் பீச்சுங்க. இந்த ரோட்டில் வண்டி விட்டால் சூப்பராகுங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு ரைட்டில் போட்டோம். ரிட்டர்ன் கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போக கண்டினியூ பண்ணுறாங்க. பீச்சான வந்தாச்சுங்க. சரி ஓகே, மீன் வாங்கி சாப்பிட்லாம். மீன் வாங்கிட்டோங்க. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 80 ரூபா வந்துச்சு. இங்கே தாங்க வாங்கணும் மீன். அப்படியே சும்மா ஜம்முன்னு மீன் வாங்கியாச்சு. வாங்கிட்டு அப்படியே பீச் கிட்ட போய் சாப்பிடலாம் அப்படின்னு வாங்கிட்டு கையில் தேய்ச்சி மீன். அப்படியே கிட்ட பீச் கிட்ட போயிட்டு சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. பார்க்கிங் வெளியே வந்தாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:56 ஆகுது. கஸ்டமர் வந்துட்டாங்களாங்க. கஸ்டமரை பிக்கப் பண்ண வெளியே கிளம்பிட்டு மெயின் ரோடு வந்தாச்சுங்க. கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க. அப்படியே கஸ்டமர் பிக்கப் பண்ணி சும்மா ஜம்முன்னு கிளம்பிட்டாங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹோட்டல் நினைக்கிறேன். பார்க்கலாங்க. இப்போ அந்த எங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஸ்ட்ரெயிட்டாக ஹோட்டலாம் பார்க்கலாம். டைம் கரெக்டாக 6:56 ஆகுது. சரி ஓகே, அப்படியே நெக்ஸ்ட் கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டு அதை கண்டினியூ பண்ணுறாங்க. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லொக்கேஷன் கூட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விட்டுருங்க. கஸ்டமரை அல்டிமேட்டாக இருக்கு பாருங்கள். இப்போ வேறு லெவலில் இருக்குது. அப்படியே சும்மா ஜம்முன்னு பார்த்துட்டு இருந்தோம். பார்க்கும்போது டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பார்த்துங்க. இங்கே மேலே பாருங்கள், அங்கே ஒரு இது மாதிரி கல் மாதிரி. அது கல் இல்லைங்க, ஒரு நாய் பார்த்துட்டு இருக்கீங்க. அங்கே போய் பார்த்துட்டு இருக்கீங்க. சேஃப்டியே கிடையாது. கொஞ்சம் உண்டுச்சுனாலும் அங்கேருந்து இவ்வளோ தொலைவு கீழே விழுவாங்க. ஆனால் அவ்வளோ ஹைட்டு போய் எப்படி பார்த்துச்சு தெரியல. அங்கேருந்து பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக. சரி ஓகே, அது காற்று ஜில்லுன்னு வருது போல இருக்குது. ஜாலியாக காற்று வாங்கிட்டு இருக்கு. சரி ஓகே, அப்படியே சும்மா ஜம்முன்னு நெக்ஸ்ட் கஸ்டமர் பிக்கப் பண்ணி போக கண்டினியூ பண்ணுறேங்க. வந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் கஸ்டமர் பிக்கப் பண்ணி வச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ணி பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஹோட்டல் தாங்க ட்ராப் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் மஞ்சள் ஹோட்டலில் ட்ராப் பண்ணியாச்சு. அப்படியே சும்மா ஜம்மு நம்ம ஃப்ரண்ட்டில் வண்டி போட்டுலாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:47 ஆகுது. அப்படியே நம்ம வண்டி சைடில் நிற்க வச்சுருவாங்க. நிற்க வச்சுட்டு கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி பார்த்தீங்கன்னா 126 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இப்போ நெக்ஸ்ட் கஸ்டமர் எங்கே ட்ராப் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் பக்கத்தில் புகாரி இருக்குது. புகாரி பக்கத்தில் தாங்க ஹோட்டல். அங்கே ட்ராப் பண்ணணும். கஸ்டமர் வந்து ஹோட்டல் மஞ்சள் ஹோட்டல் ட்ராப் பண்ணியாச்சு. எப்படி கிட்டத்தட்ட வரது ஒரு 1 hour நினைக்கிறேங்க. அது வரைக்கும் பார்த்துங்க. ஒரு நல்ல நம்ம பார்த்து நிற்க வச்ச வேண்டியதாங்க. நிற்க வச்சுட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போக கண்டினியூ பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஹோட்டலில் ட்ராப் பண்ணியாச்சுங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:48 ஆகுதுங்க டைமு. அப்படியே சும்மா ஜம்முன்னு கிளம்பலாங்க. போயிட்டு சென்டர்லேருந்து டியூட்டி எடுத்துட்டு கிளம்பலாங்க. அடிக்க டியூட்டி நினைக்கிறேன். பார்ப்போங்க. ஊபர் ஆன் பண்ணி வைப்போம். டியூட்டி அடிக்க பார்க்கலாம். ஊபர் ஆன் பண்ணி வைப்போம். அப்புறம் இப்போ இது ரேபிட் ஆன் பண்ணி வைப்போங்க. ரூமுக்கு டியூட்டி வச்சுனா நல்லாயிருக்கும். எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஊபரில் 3544 ரூபா கொடுத்துருக்காங்க இந்த ட்ரிப்புக்கு. அப்புறம் நம்ம காலைல ஒரு 2 ட்ரிப்பு ஓட்டணும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4337 ரூபா இன்றைக்கி மொத்தம் அமௌண்ட் இன்றைக்கி ஏர்ன் பண்ணியிருக்குங்க. அப்படியே சும்மா ஜம்மு நீங்கள் பக்கத்தில் சென்டரில் போயிட்டு செலவு நிறுத்திடுவோம். இந்த ரைட்டு இல்லை, நெக்ஸ்ட் ரைட் எடுக்கணுங்க. நெக்ஸ்ட் ரைட் எடுத்து அப்படியே சும்மா ஜம்மு சென்டரில் போய் நிற்போம். இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா கோவா ஆன் பண்ணிடலாங்க.
ஊபரில் வந்து கோவா ஆன் பண்ணி வச்சு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு போகிறதுக்காக அப்படியே இந்த ரைட் எடுத்தால் அப்படி இது போயிடலாங்க, சென்ட்ரல் போயிடலாங்க. அப்படியே சும்மா ஜம்மு நீங்கள் ரைட் எடுத்து போங்க. நீங்கள் ரைட் எடுத்தால் சென்ட்ரலில் போயிடலாம். ஊட்டி உஸ்மான்பேட்டை. ஐயோ வேணாம் நமக்கு வந்து ரூமுக்கு போகிறப்ப நல்ல டியூட்டி கிடச்சா நல்லா இருக்குங்க. அப்புறம் வந்து ரேபிட் ஆன் பண்ணி வச்சிடலாங்க. டி நகர் எடுத்துடலாமா? வேணாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓலாவில் வந்து பார்த்தீங்கன்னா மினி அப்புறம் ப்ரீமியர் 2 ஆன் பண்ணி வச்சிடலாங்க. ப்ரீமியர் மினி 2 ஆன் பண்ணி வச்சுங்க. அப்படியே சும்மா ஜம்மு ஆன் பண்ணியாச்சு. கேஓசி கேட்கணுமே, என்னன்னு தெரிலைங்க. ஓலாவில் கேஓசி கேட்கல. சரி, அப்படியே வெளியே தள்ளுறோம். அப்புறம் வந்து ரேபிட் ஆன் பண்ணிடலாங்க. ரேபிட்டோ ஆன் ஆகிடுப்பா, ஆன் ஆகிடு. ரேபிட்டோ சுற்றிட்டு இருக்குங்க. ஓகே, அப்படியே சும்மா ஜம்முன்னு ஆன் பண்ணுறோங்க. ஆன் பண்ணியாச்சு. ஹலோ லொக்கேஷன், ஹலோ ஆல் டைம், ஹலோ கொடுத்தாச்சு. ஓகேங்க, இப்போ வந்து ரேபிட்டோ ஆன் பண்ணியாச்சு. அப்படியே ஜம்மு வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு ஊபருக்குள்ளே போயிடலாங்க. ஊபருக்குள்ளே போய்ட்டு நம்ம டியூட்டி வரது கரெக்டாக ஈஸியாக பார்க்கறது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். கஸ்டமர்கிட்ட வந்து அமௌண்ட் வாங்கியாச்சுங்க. கேஷாக தான் அமௌண்ட் வாங்கணும். கஸ்டமர்கிட்ட கேஷாக வாங்கியாச்சு. அப்படியே சும்மா ஜம்மு நம்ம உள்ளே போயிடலாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போயிட்டா பார்க்கிங் இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க நம்ம செலவு நிறுத்துறதுக்கு. அதுக்காக உள்ளே போய் ராமாபுரம் டியூட்டி போட்டிருக்காங்க. நுங்கம்பக்கம் வேணாம், வேறு அவ்வளோதாங்க, வேறு எதுவும் டியூட்டி இல்லை. சரி, ஓகே. அப்படியே சும்மா ஜம்முன்னு பார்ப்போம். ஏதாவது நல்ல டியூட்டி கிடச்சின்னா அப்படியே சும்மா ஜம்முன்னு எடுத்துகிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்கலாங்க. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்க, வரும் நல்ல கஸ்டமர் தாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. அழகாக கூப்பிட்டு போய்ட்டு அழகாக கூப்பிட்டு வந்து ட்ராப் பண்ணியாச்சு. சில பேர்லாம் வந்து என்ன சொல்கிறது, சாலிகிராமம் நம்ம லொக்கேஷன் சாலிகிராமம் கொடுத்துருடா டியூட்டி எனக்கு. சாலிகிராமம் டியூட்டியை நான் ரூமுக்கு கலத்து கரெக்டாக இருக்கும். கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையா? கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையா? கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையா? சே, கன்ஃபார்ம் ஆகலையே. நெசப்பக்கம் நம்ம ஏரியா தான். நெசப்பக்கம் ஆனால் வந்து இல்லையா, 15 நிமிஷம் காட்டுது. ராமாபுரம் நெசப்பக்கம் அங்கே வருது. சரி, ஓகே, பார்ப்போங்க. நாலு டியூட்டி கிடைக்கும். டியூட்டி அடிச்சுட்டு அரும்பக்கம், அதுவும் நம்ம ரூமு கிட்ட தான். இது வேணாம், இதுவும் வேணாம். அப்படியே ஒரு ஸ்டெப் தள்ளி இதுவும் வேணாம். எனக்கு இதில் எதுவும் வேணாம். சரி, ஓகேங்க. அப்படியே ஜம்மு நம்ம ரூமுக்கு போகிற மாதிரி டியூட்டி எடுத்துகிட்டு அப்படியே போக கண்டிப்பாக பண்ணுறாங்க. கோயம்பேடு நம்ம ரூமுக்கு போகிற கிட்ட தான். அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம். சரி, ஓகே. எதாவது நல்ல டியூட்டி அப்படியே கிட்டவே வரணும்னு எதிர்பார்க்குறோம். பார்ப்போங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு நல்ல டியூட்டி எடுத்துகிட்டு அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா செலவு சைடு மணிக்கு வச்சுட்டு சாப்பிட பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்தாங்க. ஆலு பிரெட் ஆர்டர் பண்ணோம். 2 ஆலு பிரெட் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது கொடுத்துருக்காங்க, குருமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீன் சட்னி, பச்சை மிளகாய் சட்னி, அப்புறம் வெள்ளேரி பிஞ்சு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயங்க. இது நல்லாயிருக்கும் சாப்பிட காம்பினேஷனு. அப்படியே சும்மா ஜம்முன்னு சாப்பிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போப்போ கண்டினியூ பண்ணுறாங்க. நல்லா இருக்கும் சாப்பிட டேஸ்ட்டு. சரி, ஓகே. சாப்பிட்டு அப்படியே போப்போ கண்டினியூ பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ எடுத்து வச்சுக்காங்க. பார்த்தீங்கன்னா சென்டரில் பிக்கப் பண்ணி ஏர்போர்ட் ட்ராப்புங்க. ஏர்போர்ட் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் அங்கே நம்ம டியூட்டி ஈஸியாக அடிக்கணும்னு நினைக்கிறேங்க. அப்படியே கிளம்பிட்டோம். ஏர்போர்ட்டுக்கு தான் கிளம்புறோம். இப்போ சென்டரில் இருந்து கிளம்புறோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:10:32 ஆகுதுங்க. அப்படியே சும்மா ஜம்மு ஏர்போர்ட் எடுத்தாச்சு. சரி, ஓகே. கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு போப்போ கண்டினியூ பண்ணுறாங்க. கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டோம். கஸ்டமர் லக்கேஜ் வச்சுட்டு இருக்காங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு கஸ்டமர் கொண்டு போய் ஏர்போர்ட் ட்ராப் பண்ண வேண்டியதாங்க. சரி, ஓகே. கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணோம். கஸ்டமரை எங்கே ட்ராப் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இண்டிகோ தாங்க ட்ராப் பண்ணோம். ட்ராப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு எக்ஸிட் வந்தாச்சு. எக்ஸிட் ஆயாச்சுங்க. ஊபர் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க, லாக் அவுட் பண்ணிடலாம். ஊபர் வந்து பார்த்தீங்கன்னா லாக் அவுட் பண்ணியாச்சுங்க. ஊபர் லாக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:15 ஆகுதுங்க. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா 153 கிலோமீட்டர் ஓட்டிருக்கும். நமக்கு வந்து ஊபர் கொடுத்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா 444 ரூபா கொடுத்துருக்காங்க. ஏர்போர்ட் ட்ராப்புக்கு அமௌண்ட்டை வாங்கியாச்சு. 444 ரூபா கஸ்டமர்கிட்ட வாங்கியாச்சு. அவர் கேஷாக தான் கொடுத்தாரு கஸ்டமரு. அவள்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே சும்மா ஜம்முன்னு வெளியே வந்தாச்சுங்க. தூரம் லைட்டாக போக ஆரம்பிக்குது. லைட் அனைவரும் மழை பெய்யுமா டவுட்டாக இருக்குது. நைட் ஆனால் நம்ம கரெக்டான டியூட்டி எடுக்க மாட்டோங்க. ஏதாவது டியூட்டி எடுத்துடுறோம். நைட் ஆனால் கரெக்டாக ரூமுக்கு போகணும் டியூட்டி எடுக்கணும். ஏன்னா இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் வரும். இப்போ இங்கேருந்து நம்ம போகிறதுக்கு ஒரு 1/2 hour டைம் வேஸ்ட்டு. இதுக்கப்புறம் கரெக்டாக ரூம் பக்கம் வந்து இடமே இல்லை. அப்படியே எம்டி வச்சுருந்தோங்க. தேவையில்லாத வேலை பண்ணி விட்டோம். சரி, ஓகேங்க. என்ன பண்ணுறது, அப்படிங்க ட்ராப் பண்ணியாச்சு. இன்றைக்கி மொத்தம் ஊபரில் எவ்வளோ அமௌண்ட் ஓட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் ஓட்டியிருக்கோம் ஊபரில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4000 சில சம்திங் ஓட்டியிருப்போங்க. செக் பண்ணுறோங்க எவ்வளோ அமௌண்ட்டுன்னு. 4782 ரூபாய் இன்றைக்கி மொத்தம் ஊபரில் ஓட்டியிருக்கோங்க. எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 154 கிலோமீட்டர் மொத்தமாக ஓட்டியிருக்கோம். சரிங்க, கிட்ட போயிடுவோம். 154 கிலோமீட்டரு. 154 கிலோமீட்டர். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு 15 மைலேஜுங்க. அப்போது ஒரு லிட்டரு 100 ரூபா கணக்கு பண்ணால் 15
150 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டருன்னா ஓகேங்க. அப்போ 10 லிட்டர் டீசலுங்க. 10 லிட்டர் டீசல் ஒரு டீசல் 100 ரூபா, ஒரு லிட்டர் 100 கணக்கு பண்ணால் அப்போ 10 லிட்டர் டீசல் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாங்க. அப்போ 1000 ரூபா போக இன்றைக்கி நம்ம சம்பாதிச்ச அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 3782 ரூபாய் இன்றைக்கி சம்பாதிச்சிருக்கிறோங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகிட்டு நீங்கள் நம்ம ரூம் போய் ரீச் ஆக சிக்னல்லாம் எதிர்க்காதுங்க. ஏன் டைம் பார்த்தீங்கன்னா 11:15 ஆகுது. அதனால் சிக்னல் எதுவும் இருக்காது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இது ஆரஞ்சில் போட்டுருவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஏரியா ஆரஞ்சில் போட்டுருவாங்க. அப்படி போட்ட இடத்துல நிற்க தேவையில்ல. க்ரீன் ரெட் அது மாதிரி போட்டோம்னா நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த சைடு எல்லாமே மாற்றிட்டு இருப்பாங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதாங்க. கஸ்டமர் வந்து பரவாயில்லைங்க. நம்ம பேக்கேஜ் கஸ்டமரு நல்ல கஸ்டமர் தாங்க. ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக பேசினாங்க. அப்படியே நம்ம ஜம்முன்னு போயிட்டு நம்ம சுற்றி பார்த்தாச்சு. 2 இடத்துல சுற்றி பார்த்தோம். எங்கே பார்த்தீங்கன்னா ஃபைரத்தை பார்த்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கிருஷ்ணாபட்டப்பள்ளி அந்த டெம்பிள் ஒன்று பார்த்தோங்க. பார்த்துட்டு அப்படியே பீச் பார்த்தாங்க. பீச் பார்த்து 2 லிட்டர் கிளம்பியாச்சுங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம அந்த மஞ்சள் ரோட்டில் ஏற்றணும். மஞ்சள் ரோட்டில் ஏற்றி மஞ்சள் ரோட்டில் சாப்பிட்டாங்க கஸ்டமரு. சாப்பிட்டோடனே அப்படியே சரி ஜம்முன்னு பிக்கப் பண்ணி ரூமில் ட்ராப் பண்ணியாச்சுங்க. ட்ராப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு நம்ம கிளம்பி வந்துட்டோம். வந்து யார் இப்போ இது சென்டரில் வெயிட் பண்ணோம். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்ச உடனே கரெக்டாக டியூட்டி வச்சுதுங்க. சரி டியூட்டி அடிச்சது. நம்ம மெசேஜ் வந்ததை பார்த்து எடுத்துருக்க மாட்டோம். சரி அடித்த உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம், நைட் ஆகிடுச்சு எடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம ரூமுக்கே நைட் டியூட்டி வந்தது. மிஸ் பண்ணிட்டோம். சரி ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே இங்கே ட்ராப் பண்ணிட்டு அப்படியே இங்கே ஜம்மு போயிட்டுருக்கோம். டிராஃபிக் எப்படி இருக்காதுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வரும் மொத்தமாக ஏர்போர்ட்லேருந்து நம்ம ரூமுக்கு எம்டி. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதுக்கப்புறம் முடிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா ரூமு பக்கத்தில் மாதிரி எடுத்துக்கலாங்க. ஓகே, அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதாங்க. மறக்காம நம்ம சேனல் யாரும் புதுசாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறங்க. அப்படி லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம வீடியோ நிறைய பேர் போய் ரீச் ஆகுங்க. மறக்காம லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. சரி ஓகேங்க. மறக்காம 2 வீலர் ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. 4 வீலர் ஓட்டும்போது சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க. நம்ம சேஃப்டி நம்ம தாங்க பார்த்துக்கணும். இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேங்க. பாய்ங்க. நான் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய்ங்க.